எல்லாம் அவன் துணை சர்வசக்திக்கும் என் வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சமுத ஜோதிடர். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சமுத ஜோதிடர். காலேஜ் ரோடு, அரியலூர் காலேஜ் ரோட்டில் இருச்சிக்குட்டை பக்கத்தில் பிஎஸ்எல் பக்கத்தில் எஸ்டி கொடி அருகில் கருப்பு டீ கடை மாடியில் நான் ஜாதகம் பார்த்து வருகின்றேன். இந்த தமிழில் நான் உருவாக்கப்பட்டதால் இதை நான் வீடியோ கால் மூலமாக நான் இதை சொல்லிக்கொண்டு வருகின்றேன். இதுக்கு நான் ரைட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஃபேஸ்புக் மூலமாகவும் எனக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஊக்கத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1717 இலாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ ஊக்கத்துடைய விதியின் 7. 7ஆம் இடம் தான் நமக்கு ஊக்கத்தெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது. 7ஆம் இடம் இல்லை என்றால் ஊக்கமே இல்லை. அதனால் ஊக்கத்துடைய விதியின் 7. அடுத்ததாக தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 4 6 9 எழுத்து. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 9 எழுத்து. அந்த 9 எழுத்துக்குரிய விதிங்கிறது 8. அதற்குரிய எண்களிடம் 7 2 3 5 8 3 3 4 9 எல்லாம் கூட்டாக 44. அது கிரகத்தால் கழிச்சிட்டா மீதி 8. தமிழ்த்தாய் வாழ்த்தோட விதியின் 8. தமிழ்த்தாய் வாழ்த்து நம்ம பள்ளியில் போகும்போது பிரேயர் கூடும்போது அதை நாம் சொல்லுகின்றோம். அதான் தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்த்தாய் வாழ்த்தோட விதியின் 8. அடுத்ததாக கற்பகம். கற்பகத்துக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1 5 9 1 7 எல்லாம் கூட்ட 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ கற்பகத்துடைய விதியின் 5. கற்பக விருட்சகமாய் இருக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்துகின்றோம் இல்லையா? அந்த வார்த்தை தான். அதாவது கற்பகத்துடைய விதியின் 5. அடுத்ததாக பொற்பாதம். பொற்பாதத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 2 5 7 7 7 இலாம் கூட்டா 28. அதோடைய விதிங்கிறது 1. அப்போ பொற்பாதம். பொற்பாதம் என்பதே தெய்வத்துறை பாதம். அதாவது பொற்பாதம் பெரியவருடைய பாதம், வாழ்ந்தவருடைய பாதத்து பேரிடம் பொற்பாதம். ஆனால் பொற்பாதத்துடைய விதியின் 1. அப்போ 1ஆம் இடத்தை குறிக்கிறது பொற்பாதம். அடுத்தது தெளிவுரை. தெளிவுரைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1 8 7 7 இலாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. தெளிவுரை. தெளிவுரையுடைய விதியின் 5. 5ஆம் எழுத்து பலன் தெளிவுரை. அடுத்ததாக அச்சம். அச்சத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1 9 3 7 இலாம் கூட்டா 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ அச்சம் 2ஆம் இடம். பொதுவாக 2ஆம் இடங்கிறது ஒரு தீமையான ஒரு இடத்தையே குறிப்பிட்டு வருகிறது. அதனால் அச்சம் 2ஆம் இடம். அடுத்ததாக நதி. நதிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 8 8 இலாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ நதியோட விதியின் 7. 7 நதிகள் இருப்பதாக பிரபலமான நதிகள் 7. அந்த நதி தான் 7. இப்போ நதியோட விதியின் 7. அடுத்ததாக சிலேத்துமம். சிலேத்துமத்துக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்தினுடைய விதியின் 3. அதற்குரிய எண்ணிடம் 4 5 4 9 1 7 எல்லாம் கூட்டாக 30. அதோடைய விதி என்பது 3. அப்போ சிலேத்தமுத்து விதியின் 7. சிலேத்தம்ங்கிறது நாடி. கையை பிடிச்சி பார்த்தா தெரியும். அதாவது சிலேத்தமுத்து விதியின் 3. அடுத்தது பித்தம். பித்தத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய விதியின் 1. அதற்குரிய எண்ணிடம் 1 4 7 7 7 இதெல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ பித்தம். பித்தத்துக்கு விதியின் 1ஆம் இடம். அடுத்ததாக வாதம். வாதத்துக்கு 3 எழுத்து. அந்த வாதத்துடைய விதியின் 8. அதற்குரிய எண்ணிடம் 3 3 7 7 இதெல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. வாதத்துடைய விதியின் 8. பெண்மை. பெண்மைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3 3 5 இதெல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. பெண்மையோட விதியின் 2. பெண்மைக்கு 2ஆம் இடம். அடுத்தது ஆண்மை. ஆண்மைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 8 3 5 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போது ஆண்மை 7ஆம் இடம். ஆண்மை சரியாக இருந்தால் தான் ஒரு குடும்பங்கள் சரியாக இருக்கும். ஆண்மை சரியில்லை என்றால் அது விலகிவிடும். ஆனால் ஆண்மை தான் ஆண்கள். பெண்மை பெண்கள். ஆண்மை ஆண்கள். அந்த 7ஆம் இடத்தை குறிப்பிட்டு தான் கலத்திர சாணம் திருமண சாணம் சொல்லப்படுகிறது. அந்த ஆண்மை இல்லை என்றால் அந்த பெண் விலகி விடுவார். அதான் ஆண்மையினுடைய விதியின் 7. 7ஆம் இடம் தான் ஆண்மையை உருவாக்கப்படுகிறது. ஆண்மை காமத்தை ஏற்படுத்துவது 7வது விதியின். அந்த இடம் தான் கலத்திர சாணம் திருமண சாணம்.
அடுத்தது வந்து ஆரணர். ஆரணருக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 1 5 7 4 1 3 எல்லாம் கூட்ட 21. அதோடைய விதி என்பது 21. அப்போ அதோடைய ஆரணருக்கு வந்து 26. அதோட விதிங்கிறது 8. அப்போ ஆரணருக்கு வந்து விதியின் 8ஆம் இடம். 8ஆம் இடம் தான் ஆரணர் குறிக்கிறது. ஆரணர் என்பதால் ஒரு படைப்பாளிகள். அடுத்ததாக வந்து வாரணர். வாரணருக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 3 3 6 9 எல்லாம் கூட்ட 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ வாரணருக்கு வந்து விதியின் 3. வாரணர் 3ஆம் இடம், ஆரணர் 8ஆம் இடம். இந்த வாரணர் ஆரணர் பற்றிலாம் மிகவும் பிரபலமானவர்கள், ரொம்ப ஐதீகமானவர்கள் வாரண ஆரணரை பற்றி நல்லா புகுந்து. இவர்கள் வந்து படைப்பாளி. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அந்த 3 பேரிலே அந்த வாரண ஆரணர் என்ற ஒரு இது வருகிறது. அடுத்தது மருந்து. மருந்தே உணவே மருந்து என்று சொல்லப்படுவது போல மருந்து. மருந்தோட விதியின் 4. மருந்தோட விதியின் 2. அதோடைய எழுத்துக்கள் வந்து 4. அப்போ மருந்தோட எண்கிறது 1 5 5 9 எல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ வந்து மருந்தோட விதியின் 2. 2ஆம் இடங்கிறது பொதுவாகவே ஒரு நல்ல இடமே இல்லை. இந்த ஆராய்ச்சி பிரகாரம் சொல்ல போனால் 2ஆம் இடம் நல்ல இடமே இல்லை. அப்போ மருந்தோட விதியின் 2. அடுத்து அந்த பசந்தாள். பசந்தாளுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 9 3 5 5 2 4 எல்லாம் கூட்ட 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ பசந்தாளுடைய விதியின் 8. பசந்தாளுக்கு வந்து விதியின் 8. அடுத்து வந்து அப்பாவி. அப்பாவிக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 1 6 7 6 எல்லாம் கூட்ட 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ அப்பாவியோட விதியின் 2. அந்த 2ஆம் இடம் வந்து ஒரு நல்ல இடமே இல்லை. அதான் அப்பாவியோட விதியின் 2. அடுத்ததாக திரிவலம். திருவலத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 8 5 5 4 7 எல்லாம் கூட 29. அதோடைய விதி என்பது 2. அப்போ வந்து திருவலத்துக்கு வந்து விதியின் 2ஆம் இடம். அடுத்தாக எழுத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 4 8 4 9 எல்லாம் கூட்ட 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ எழுத்தோட விதியின் 7. 7ஆம் இடம் தான் எழுத்தை குறிக்கிறது. 7ஆம் இடத்து பலன் எழுத்து என்னும் எழுத்தும். இப்போ எழுத்து என்பது 7ஆம் இடம். அடுத்ததாக வாழ்த்துக்கு வந்து 4ஆம் இடம். வாழ்த்துக்கு வந்து 1ஆம் இடத்து விதியின். அது வாழ்த்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 3 3 4 9 எல்லாம் கூட்டாக்க 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ வாழ்த்து என்பது எல்லோருக்கும் தேவையானது. அதனால் வாழ்த்தோட விதியின் 1. அடுத்த வந்து பெயருக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 3 2 9 எல்லாம் கூட்டாக்க 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ வந்து பெயருடைய விதியின் 5. 5ஆம் இடம் தான் பெயர் சுட்டக்கூடியது. 5ஆம் இடம் தான் தன்னுடைய பெயர்களை உருவாக்கக்கூடியது 5ஆம் இடம் தான். 5ஆம் இடம் தான் நம்ம பெயரின் நம்மளை நினைக்க வைக்கிறது 5ஆவது விதி என்னத்தான், அதை தன் பெயரை. ஆனால் பெயருடைய விதியின் 5. அடுத்ததான் நான் மறைவேனுக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய 6 6 1 8 6 6 எல்லாம் கூட்டாக 33. அதோடைய விதி என்பது 6. இப்போ நான் மறைவேன் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6. 6ஆம் இடம் தான் நான் மறைவேன் என்று சொல்லுக்கு விதியின் 6. நான் மறைவேன் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 6 3 9 எழுத்து. அந்த 9 எழுத்துக்குரிய 7 2 3 5 8 3 3 4 9 எல்லாம் கூட்டா 44. அதோடைய விதி என்பது 8. தமிழ்த்தாய் வாழ்த்தோட விதியின் 8. தமிழ்த்தாய் வாழ்த்து சொல்லக்கூடியது பேசக்கூடியது 8ஆம் இடம் தான். அடுத்ததாக வந்து சான்றோருக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் விதியின் 2. அதற்குரிய எண்ணிடம் 1 6 4 9 எல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ சான்றோருடைய விதியின் 2ஆம் இடம். 2ஆம் இடம் தான் சான்றோரை குறிக்கிறது. சான்றோர் என்பது எழுதப்பட்டவர்கள், ரொம்ப வாழ்ந்தவர்கள், ரொம்ப அனுபவசாலிகள், படைப்பாளிகளுக்கெல்லாம் பேர் வந்து சான்றோர் என்பது ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர்னு சொல்லலாம். ஆனால் அடுத்ததாக வந்து அறத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய விதியின் 7. அதுக்குரிய எண்ணிடம் 1 8 7 எல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ அறத்தோட விதியின் 7. அறம் தர்மத்தை காக்கக்கூடியது, நேர்மையை பேசக்கூடியது. அதான் அறம் ஒரு கல்வியே போன்றது. ஆனால் அறம் என்பது அறம் இல்லை என்றால் திறமை இல்லை, அறம் இல்லை என்றால் எதுக்குமே அவன் சுத்தம் இல்லாதவனு பேர். அப்போ அறத்தோட விதியின் 7. 7ஆம் இடம் தான் அறம்.
அறம் வந்து எப்படின்னாக்கா ஒரு குறள் வந்து 1.25 அடி, அந்த 1.25 7 வார்த்தைகள் விடுது, அதான் அறம். அறத்தோட விதியின் 7. ஒரு குறளுக்கு திருக்குறளுக்கு 1.25 அடி, 1.25 குறள். அப்போ அந்த 1.25க்கு 7 வார்த்தைகள், அந்த 7 வார்த்தை தான் அறம். அறம் 7. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அறம் போல் ஒரு அறிவு போல் உருவாக்கப்படுகிறது. அதான் அறம். அறத்தோட விதியின் 7. அறத்துக்கு வந்து எண்கிறது 1, 8, 7 இலக்குட்டா 16, அதோடைய விதி என்பது 7. அப்போ அறம். அறத்தோட விதியின் 7. செயல். அடுத்தது செயல். செயலுக்கு 3 எழுத்து, அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணும் 6, 2, 1 எல்லாம் கூட்டாக 9 செயல். அதான் செயலோட விதியின் 9. இன்றோர். இன்றோர்னா இன்றோருடைய படைப்பாளிகள். 4 எழுத்து, அந்த 4 எழுத்துக்குரிய எழுத 2, 6, 4, 9 எல்லாம் கூட்ட 21, அதோடைய விதி என்பது 3. அப்போ இன்றோருடைய விதியின் 3. இன்றோருக்கு வந்து படைப்பாளிகள், ஆளக்கூடியவர்கள், அவர்கள் தான் இன்றோர்கள். எல்லா மக்களும் இன்றோர்கள் ஆக முடியாது. ஆனால் இன்றோருடைய விதியின் 3. ஆனால் ஜாதக பழையும் போது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு வருகிறது. அந்த வார்த்தை தான் நம்மளை நினைக்க வேண்டும். ஆனாலும் வந்து ஒவ்வொரு வார்த்தைகள் நம்மளை நினைத்தாலே கடவுள் நினைத்ததாக இருக்கும். கடவுள் வந்து ஒவ்வொரு வார்த்தை மூலமே நம்மளுக்கு வந்து நினைத்து நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்கின்றார். அவரவர் எந்தெந்த தலைப்பில் நினைக்கிறாங்களோ அந்தந்த தலைப்பு உண்மையாகவே நடக்குது. ஆனாலும் நமச்சிவாயன்னு ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த நமச்சிவாயம் தான் வழிகாட்டும். அந்த நமச்சிவாயமே ஆஃப் பண்ணணும், அந்த நமச்சிவாயம் ஓப்பன் பண்ணணும். ஆனாலும் வந்து எல்லாமே வார்த்தை அடிப்படை ஜாதக பலம் ஒவ்வொரு தலைப்பான வார்த்தைகள் தான் நம்மளை வந்து வாழ வைத்து கொண்டு இருக்கின்றது. அதனால் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு விதியின் 8. இதான் ஜாதக பழையும் போது ஒரு வார்த்தை அடிப்படையே தமிழுக்கு 240 எழுத்து, அந்த 240 எழுத்துக்கு தனித்தனி எண்கள் கொடுக்கப்பட்டு அவையை வார்த்தை அடிப்படையை உறுதி செய்து நான் இதன் மூலமாக ஆய்வு செய்து சொல்லி கொண்டு வருவீங்க. ஆய்வு என்ற ஆராய்ச்சி தான். ஆய்வுன்னு சொல்கிறது மூலம் அவன் ஏதோ நினைக்க விடாது. ஆய்வு என்பது ஆராய்ச்சி தான், ஆராய்ச்சி. ஆனால் வந்து தமிழ் என்னும் எழுத்தும் ஆராய்ச்சி செய்து இதன் மூலமாக ஜாதக பணியை சொல்லி கொண்டு வருகின்றேன். அனைவரும் ஆதரவு தரும்படி என் பணிபடி கேட்டுக்கொள்கிறேன். நான் அரியல மாவட்டம் திருஞாசம் ஜோதிடர். எல்லோரும் ஜாதகம் என்னிடம் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் நல்ல முறையில் பார்த்து சொல்லுவேன். ஆனால் ஜாதகம் என்பது வார்த்தை அடிப்படையிலே இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனாலும் வந்து நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.